பரிகாரம் என்னும் பகுதியிலே நாம் இன்றைய தினம் ஆலய வழிபாடு பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். பரிகாரம் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஆலய வழிபாடு என்றால் என்ன என்பது இன்றைய நிகழ்ச்சியிலே முக்கிய பொருளாக இருக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறோம். அங்கே போன உடனே நம்மளுடைய கவனம் முழுவதும் நாம் எந்த சாமியை தரிசனம் செய்ய வந்திருக்கோமோ அங்கே இருக்கணும். ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உடலும் மனதும் தூய்மையாக இருக்க வேண்டும். நம் நாட்டு பாரம்பரியம் மிக்க ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும். உடல் தூய்மை மட்டும் போதாது, மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்வது காலம் காலமாக நமது முன்னோர்கள் பின்பற்றி வருகின்ற ஒரு விஷயம். இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் தான் சாமியை கும்பிடணுமா? கடவுள் தான் எங்கேயும் இருக்காரே, நான் என்னுடைய ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டரில் கேம் விளையாடிக்கிட்டே சாமி நினச்சிக்குவேன், எனக்கு அது போகும். உங்களோட திருப்பதியில் தரிசனத்துக்கு க்யூவில் நின்று சாமி கும்பிடணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இப்படி சொல்கிற பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. மகான்கள் வழிபட்டு அவர்களுக்கு இறைவன் அருள் புரிந்த தலங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு எப்போவுமே உண்டு. மகான்களால் வழிபடப்பட்ட தலங்கள், மகான்களுக்கு இறைவன் காட்சியளித்த தலங்கள், நிறைய மகான்கள் வழிபட்டு அவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்து அவர்களிலே சிலருக்கு தெய்வீக காட்சிகளெல்லாம் கிடைத்து அவ்வாறு புகழ்பெற்ற தலங்கள் இருக்கிறதே, அந்த கோயிலுக்கு போனால் நமக்கும் சுலபமாக இறைவனின் அருள் கிடைக்கும்.